மாப்பிள எவனும் இந்த அளவுக்கு மாமை சீர் எடுத்து வந்திருக்க மாட்டான். மாப்பிள வந்து இருக்கட்டியா, வந்த சீரை வைக்கிறதுக்கு இடம் இருக்காடுகளே. தம்பி, மாமே ஆசீர்வாதம் முக்கியம், பண்ணுங்க. அக்கா, அத்தா அவளுக்கு மாலை போட்டாரு, நீ அவ்வளவுதான். சரி, 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆயிரம் சொல்லு, வீம்புக்காரனா இருந்தாலும் உன் மருமக தூள் கிளப்பிட்டாயா. அப்பன் சொத்து அடவு செய்யறதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படிதான் அன்னைக்கு சடங்க தள்ளி வைக்க சொல்லி கேட்க வந்தா எடுத்தறிஞ்சு பேசினாரு. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சீர் எடுத்துட்டு வந்தா கேவலப்படுத்துறாரு. இனிமே உங்க வீட்டுக்கு வந்தா பாரு. இப்ப மட்டும் என்ன, எங்க அப்பாக்காக வந்த? எனக்காக தானே வந்த, என் தங்கச்சிக்காக தானே வந்த. நீ சீர் எடுத்துட்டு வந்ததுல என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? நீ யாருக்காக வந்தியா அவங்க சந்தோஷப்பட்டாச்சு, அப்புறம் ஏன் கோவப்படுற? வா விடுறி, வா தான். ரொம்ப கிராக்கி பண்ணிக்காத, இப்படி உட்கார். உன்னை எதுக்காக கூட்டு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? நீ சிகரெட் குடிப்பியா? சிகரெட் குடிச்சா உடம்பு கெடுதல் தெரியுமா உனக்கு? புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்தும்பாங்க. என்ன கிண்டல் பண்றியா? இல்லதான், ஆம்பளைனா ஒரு நாளைக்கு 4 சிகரெட்டாவது குடிக்கணும். நீ குடிக்கிற? சரி, இன்னொரு நாளைக்கு குடிக்கிறேன். இப்போ குடிக்கிற? இப்போ ஏதடி சிகரெட்? இதோ. உனக்கு ஏதடி சிகரெட்? நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். இல்லதான், உனக்காக தான் வச்சிருந்தேன். குடிதான், குடியா, குடு. என்னடி? எனக்கு இந்த வாடை பிடிக்கும். வாடை பிடிக்குமா? அடி ஆஹா, என்ன தாத்தா மண்டையில நெய் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ 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 அம்மா, ஐயோ தாத்தா தாத்தா நிறுத்த தாத்தா. ஏண்ட அடிக்கிறா இருந்தா காரம் சுருப்பிட்டு பின்னு 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 இப்படி என்ன தைக்கிற சாக்கில சைடு அடி அடிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. ஐயா, என்னை அடிச்சு இறக்குனா தாண்டா பயில்வான் மாதிரி நெஞ்ச துருத்திட்டு நடக்கலாம். ஆரோக்கியம் குறைஞ்சு போய் போனேன்னா இந்த தாத்தாவுக்கு பேரனை ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு ஊரே ஏசுண்டா. தாத்தா, அது எப்படி தாத்தா என்னைய பொத்தி பொத்தி வளர்க்கிற? காரணமா தாண்டா. டேய், உன் அத்தை பொண்ணு வள்ளிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த 2 கண்ணாலையும் பாக்கணுமே. கல்யாணத்தை பத்தி பண்ணி பேசா தாத்தா. ஏண்டா? நான் ஒரு வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வெள்ளக்காரியவா? ஆமா, கொன்னுடுவே கொன்னு. கொன்னாலும் பண்ணுவேன். சவாலா? சவால் தான். பாப்போமா? பாப்போம். டேய், அப்புறம் பாப்போம். எப்ப? குளிச்சிட்டு முதல்ல நீ ராவண்ணாமானா ஆவண்ணாரூனா வீட்டுக்கு போ. போய் அவரு இன்னைக்கு போர்பந்தர் போறாரு. போக வேணாம்னு சொல்லவா? நீ சொன்னாலும் அவர் போவாரா? அது சரி தாத்தா, போர் பந்தர்னா என்ன? போர்பந்தர் பிறந்துருச்சா? தெரிஞ்சா தானே மறக்க. டேய், அதுதான்டா காந்தி பிறந்த ஊரு. அந்த ஊர் மண்ணை அள்ளி கூட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்றா. மண்ண? ஆமா. எதுக்கு? வச்சு கும்பிடுறதுக்குடா. தாத்தா தாத்தா. ஏண்டா ஏண்டா? கண்ணி எரியுது. அதான் என்ன, உட்கார்றா, தண்ணி ஊத்துறேன். போன வருஷம் திருவிழாவில கச்சேரி வைக்கலன்னு சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டானுங்க. இந்த வருஷமாவது ஒரு நல்ல கச்சேரியா வைக்கணுங்க. ஆமையா, திருவிழாவுக்கு மட்டும் திட்டத்தை தெளிவா தீட்டிடுங்க. என்னையா ரொம்ப அழுத்துக்கிற? என்ன, நம்ம ஊர்ல குழந்தைங்க படிக்கிறது 10வது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க ஆசைப்பட்டு பக்கத்து ஊர்ல சேர்த்தா தினமும் 6 கிலோமீட்டர் மாங்குன்னு சைக்கிளை மிதிக்க வேண்டியிருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வழி என்னையா பண்றது? 5 லட்சம் ரூபாய் கட்டினா வந்துட்டு போகுது. பணம் கட்டினா போதுமா? நம்ம அனுப்புன பேப்பர் நகர்ந்து ஆர்டர் ஆகி வர்றதுங்கிறது சின்ன விஷயமா? அப்ப நீங்க பார்த்து ஏதாவது பண்ணலாம்ல? பண்ணலாம். பக்கத்து ஊர்ல வேதாச்சலன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த காலத்திலே வெள்ளக்காரங்கிட்ட பழக்க வழக்கமா இருந்தவர். அவங்க கிட்டே சர்பட்டம் வாங்குறவரு. இந்த அரசாங்கத்திலே நல்ல செல்வாக்குள்ளவர். அவர்கிட்ட சொல்லலாம். அப்ப சொல்ல வேண்டியதானே? சொல்றதுன்னா சும்மாவா சொல்ல முடியும்? ஏதாவது மரியாதை பண்ணி சொல்லணும்.
சுதந்திர தினத்தை அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல கொடியேற்ற சொல்லி அப்படியே சொன்னா நல்லா இருக்கும். அது எப்படிங்க? வருஷா வருஷம் நம்ம தொப்பிக்கிற தாத்தா தானே கொடி ஏத்துவாரு. ஏன் ஒரு வருஷம் அவர் ஏத்தலாம் ஏறாதா? என்ன தாத்தா ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல கொடி ஏத்திட்டு இருக்க? ஸ்கூல்ல வேற யாரோ கொடியேத்துறாங்களாம். ஏன் வேற யாராவது ஏத்தினா நீ போக மாட்டியா? மனசு சரியில்லை. சும்மா சொல்லாத. வேற ஆள் கொடி ஏத்துற கோவத்துல தானே போக மாட்டேங்கிற. சேச்சே இல்லப்பா. பின்ன குமரா, சுதந்திர போராட்டத்துல வெள்ளக்கார எங்களை போட்டு அடிச்ச அடி, மிதிச்ச மிதி, விசிறின கண்ணீர் போக, ஐயோ இப்ப கூட எல்லாரும் மறக்க முடியாதுப்பா. அந்த சமயத்துல இன்னைக்கு கொடியேத்த போறானே, அவன் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா அடிச்சு சர்பட்டத்தையும் வாங்கிட்டு பெரிய மனுஷங்களை போர்வையில உலாசிட்டு இருக்கான். எந்த கொடி ஏறக்கூடாதுன்னு மெனக்கட்டாலோ அந்த கொடி ஏத்துறதுக்கு அவனே வந்திருக்காரா. அதை பார்க்க என் மனசு இடம் கொடுக்காதுப்பா. என்ன தாத்தா சொல்ற? அந்த ஆள் வெள்ளக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவனா? நிஜமாவா சொல்றேன்? என்னப்பா ஏன் தடுக்கிற? இந்த கொடியை தாத்தா தான் ஏத்தணும், இவர் ஏத்தக்கூடாது. அவர் தான் வருஷம் வருஷம் ஏத்துறாருல. இந்த வருஷம் நாங்க எல்லாம் விருப்பப்பட்டு தான் ஐயாவை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐயாவை கூட்டிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க, ஆனா கொடி ஏத்தக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது மாமா. தாத்தா எல்லாம் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருந்தப்போ இவர் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா போட்டு இருந்தவர். அதனால வெள்ளக்காரனை இவர் மேல பிரியப்பட்டு சார் பட்டம் கொடுத்திருக்கான். தம்பி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல கொடி ஏத்துட்டோம். ஏன் சார், நீங்க தானே சுதந்திரத்தை பத்தி சொல்லி கொடுக்குறீங்க. சார் பட்டம் வெள்ளக்காரன் கொடுத்தது தானே. உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு? ஏய் பசங்களா, இந்த கொடியை இவர் ஏத்தணுமா இல்ல தாத்தா ஏத்தணுமா? என்னுடைய தடுமாற்றத்துக்கும் பதட்டத்துக்கும் காரணம் எதிர்கால இந்தியா என்ன ஆயிடுமோங்கிற பயம்தான். எதிர்கால இந்தியாங்கிறது வேற யாரும் இல்ல, உங்களை தான் சொல்றேன். பசங்க பரவாயில்ல, விளையாட்டுத்தனமா இருந்தா கூட உங்ககிட்ட வேகம் நல்லா இருக்கு. சத்தியமா சாதிச்சே திருவிங்க. ஜெய் ஹிந்த். நான் இந்த வீட்டு வேலைக்காரனா இருந்தவன் தான், அதை நான் மறக்கவே இல்லை. ஆனா என்னையும் வச்சு ஊர்க்காரங்க யோசனை கேக்குறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். நான் சொல்லி ஊர் கேட்கறது பிடிக்கலன்னா அதை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு 50 பேர் முன்னாடி என்ன ஏன் இப்படி அவமானப்படுத்தணும்? மாமா, நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. அந்த பெரியவர் கொடியேத்த கூடாது அப்படி செஞ்சேன். நீ எவ்வளவு மோசமா நடந்திருந்தா அவர் இங்க வந்து வருத்தப்படுவாரு. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. விடுமா, பெரிய குடும்பத்து பிள்ளை, ஊருக்கு பெரிய மனுஷன் ஆகணும்னு ஆசை வந்திருக்கும். மத்தவங்க வந்துடக்கூடாதுன்னு பயம் வந்திருக்கும். இல்ல மாமா, நான் வயசுல சின்னவங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆசை வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அந்த பெரிய மனுஷனுக்கும் எனக்கு எவ்வளவு தொடர்பு இருந்துச்சு தெரியுமா? நீ வந்து அப்படி பண்ணனால எல்லாம் கெட்டு போச்சு தெரியுமா? பழையபடி எனக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு வரணும்னா நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேக்குறேன், அம்மா சொன்னபடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அந்த ஆள் கிட்ட கேட்க மாட்டேன். கேட்டா மாமா, உன் கௌரவம் போயிடும்ல. என் கௌரவம் போகலாம், ஆனா உன் கௌரவம் போக கூடாதுல்ல.
ஆள் வரது தெரியல. தெரிஞ்சுதான் ஆயிடுச்சே. உள்ளூர் பொண்ணுங்க நாங்களா இருக்கும்போது வெளியூர்ல வந்து பொண்ணு தேடுறீங்களா? அசிங்கமா பேசாத. இருங்க மீனா கிட்ட சொல்றேன். ஏய் பாத்தியா மீனான்னு சொன்னது பயந்துட்டாரு. எனக்கும் தோல் இருக்கு. இடிச்சிட்டு போ. எடிய கைய யாருக்கு என்ன சொல்ற? எடிய கைய. ஏய் இப்பதானே அவனை இடிச்சிட்டு வந்த. இடிச்சிட்டு போ. எடிய கைய. அவ்வளவு வேணாம். லேசா இடிச்சிட்டு போ. எடிய கைய. டேய் சாந்திடா. எடிய கைய. எடிய கைய. கைய எடிய. எடிய கைய. என்னங்க இது எங்க ஊர் பொண்ணு, விட்டுருங்க. எந்த ஊர் பொண்ணா இருந்தாங்க? ஒரே ஒரு வாட்டி இடிக்க சொல்லு. கையிடுறா. எடுக்கலைன்னா தொட்ட கையை நச்சிடுவேன். சாந்தி நீ வீட்டுக்கு போ. எந்த ஊரு? கோணப்பட்டு. ஏய் எந்த ஊரு? கோணப்பட்டுங்க. வா. எந்த ஊரு? ஆத்தங்குடி. ஏய் உங்க ஊர் பொண்ணு ஒண்ண தொட்டதுக்கு கையை நச்சிட்டு போயிடுவேன்னு சொன்னீங்க. இங்க போ. 15 பேர் வந்து நச்சிட்டு போ. வந்து நச்சிட்டு போடா. வேணாண்டா, அவங்க ஊரு ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல ஆம்பளையா இருந்தா போடா. போடா. இருப்பார், நானா போய் அவனை அடிக்கல. அவன் என்ன வம்பு இழுத்தா நான் அடிச்சேன். நான் அதை பத்தி கேட்கல. யார் அவ? எவ? நேத்து உன்னை சந்தையில மோதினாளே அவ. எது கேக்குற? எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை மோதுவா? முதல்ல சொல்லு, யார் அவ? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இரு. பொதுவா யாராவது நம்மள மோதினா உடம்பு வலிக்கும் இல்ல? வலிக்கும். ஆனா அவ என்ன மோதினா பாரு, காத்தோட காத்து உரசுற மாதிரி, பஞ்சோட பஞ்சு மோதின மாதிரி என் நெஞ்சோட நெஞ்ச மோதி இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத சுகத்தை கொடுத்தாலே அவளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை இப்போ ஏன் என்ன அடிக்கிற? பின்ன என்ன நீ இன்னொருத்தி பத்தி என்கிட்ட புகழ்ந்து பேசுற? உண்மையிலே அவ என்ன மோதினது ரொம்ப நல்லா இருந்தது, அதான் சொன்னேன். என்னை விட அவ நல்ல மோதுவாளா? அதெல்லாம் உனக்கு வராது, அது ஒரு தனி கலை. பாக்கலாமா? வராதுன்னு சொல்றேன்ல. பாரு. ஐயோ இதெல்லாம் மோதுறதுன்னு சொல்றது இல்லம்மா. வேணாம். இரு இப்போ ஐயோ உனக்கு தான் வராதுன்னு சொல்லிட்டேன்ல, விட. இப்ப பாரு. நாயகனே வினை தீர்ப்பவனே யானை முகத்தோனே அப்பனே விநாயகா. நல்ல சிறப்பாச்சே. கோயில் கும்பிடுங்க தம்பி. ஐயோ ஆட்டா பாவிகளா, உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டைய போட்டாங்களையா. சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆகுதுங்கிறாங்க, இன்னும் செருப்பு திருட விட மாட்டேங்கிறாங்க. தாத்தா ஏண்டா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலே செருப்பு காணாம போலியா? சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் போகுதா?
பொண்டாட்டி காணாம போனா சுதந்திரம், ஆடு காணாம போனா சுதந்திரம், மாடு காணாம போனா சுதந்திரம். எல்லாத்துக்கும் நாங்க கிடைச்சோமா? பின்னிடுவேன் பின்னி. தாத்தா முதல்ல இங்க அடிச்சா ரைட்டு, மறுபடியும் இந்த காலத்துல அடிக்கிற. டேய், நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 49 வருஷம் ஆகுது. ஆமா யார கேட்டா 47 வருஷம் சொன்னேன். ஆமா ஏண்டா 2 வருஷம் எப்படா குறைக்கலாம் நீ? அவ்வளவு இலக்காரமா போச்சு. பொறுமையா தாத்தா பொறுமையா இரு. தெரியாம சொல்லிட்டு மனசுக்கு விட்டு அவ்வளவுதான். ஜெய்ஹிந்த். டேய், ஜெய்ஹிந்த் சொன்னாலே ஏன் அடிக்க வர்ற? ஏண்டா ஜெயின்னு சொல்லும் போது செய்யற காரியப்படாது. என்ன இன்னொருத்தர் செருப்புக்குள்ள கால விடுற? ஏடா அதையும் பார்த்துட்டு அடிக்கி.